திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, அன்னார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 9:50க்கு திருத்தொண்ட தொகை பாடியும், பிறகு மாணிக்கவாசகர் அருளிய பொன்னூசல் பாடியும், பிறகு ஆத்மார்த்த பூசை என்று சொல்லக்கூடிய ஆத்மார்த்த பூசை செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதனுடையும் எப்பொழுதும் போல தில்லைவாழ் அந்தனதும் அடியார்க்கும் அடியனுங்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடலோடு நிகழ்ச்சியை துவங்குவோம். வாங்க சிவபெருமான். வசந்தி அம்மா முதல் பாட்டு படிங்க. திருச்சிற்றம்பலம். தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார் கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். வெல்லுமா மிகை வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டர் கடியேன், அல்லிமென் முல்லையந்தன் அமர் நீதி கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே, ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வாங்க புனிதவதி அம்மா, இரண்டாவது பாட்டு படிங்க. நமச்சிவாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இளமலிந்த வேல் நம்பி எரிப்பத்த கடியேன், ஏனாதிநாதந்தன் அடியார்க்கும் அடியேன், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்ப கடியேன், கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன், மலைமலிந்த தோல் வல்லல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாழ்தாயன் அடியார்க்கும் அடியேன், அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே, ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க ஐயா. முருகன் ஐயா பாடுறீங்களா? வாய்ப்பு இருக்கா? புத்தகம் வச்சிருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம் ஐயா. இல்லைங்க, திருவாசகம் பொன்னூசல் பாடுங்க. நீங்க படிங்க ஐயா. முத்தையா வண்டியில பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, படிங்க. பணியில இருக்கீங்க, படிக்க முடியுமா? இல்லைங்க அது மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க, மனப்பாடம் பண்ண படிச்சிருக்கேன். சரி, அப்புறம் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்து வேற யாருன்னா? நன்றிங்க ஐயா. கேட்டு குமாரையா மூணாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். மும்மையாள் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் முருத்திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன், வெள்ளுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டர் கடியேன், அள்ளிமென் முல்லையந்தார் அமர் நீதி கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே, ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. நன்றி பெருமானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அம்மா சாமந்தி அம்மா, வாய்ப்பு இருக்கா? நாலாவது பாட்டு பாடுற ஐயா. வாங்கம்மா. திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன், பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன், பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன், ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன்,
ஒளி புனல் சூழ் சார்த்த மங்கை நீல நக்கற்கடியேன் அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. நன்றி ஐயா. செல்வம் மீனாட்சி படிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? சரி ஐயா. ஐயா சிவாய படிங்க. நமய்யா. வாங்க சாமி ஐயா படிங்க. திருச்சி. திருச்சி வாங்க படிங்க படிங்க. ஐயா எத்தனாவது பாட்டு ஐயா அப்ப விட்டாங்க அவங்க அம்மா? பொய்யடிமை இல்லாத பாடினாங்க. அடுத்த பாட்டு படிங்க. ஐயா இல்ல நின்ற பாடினேன். வம்பரா வரி வந்து பாடணும். நின்ற பாடினேன். இப்ப வம்பரா பாடணும். வம்பரா பாடணும். வாங்க வம்பரா வரி வண்டு பாடுங்க. சிற்றம்பலம். வம்பர வரிவண்டு மனம் நார மலரும் மதுமால நல் கொன்றையான் அடியால் அல்வேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் யாயார்கொன்னு கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகும் தண்டிக்கு மூர்க்கர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியே ஆரூரான் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஐயா நன்றி. அற்புதம். ஐயா பண்ணிக்கிறீங்க. திருச்சிற்றம்பலம் ஓ நமச்சிவாய. அந்த பண்ண படிக்கிறீங்க. புத்தகம் கொண்டு போயிருக்கீங்க. படிக்க வச்சு மறந்து போச்சு. பையில வச்சிருக்கீங்களா? படிங்க படிங்க. ஆச்சரியம் தான். படியும் பார்க்கணும். தேவானமும் திருச்சிற்றம்பலம் ஓ நமச்சிவாய சிவா. பார்க்கும் தேவானமும் கலலை மறவாது கல்லறிந்த சாக்கியத்தும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வந்தல் சிறப்புடிக்கும் அடியேன் செங்காட்ட குடிமே ஐய சிறுதொண்டற்கு அடியேன் கொண்ட கொலை கலருக்கு அடிவார்க்கும் அடியேன் கடல் காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேர்கூற்றன் குழந்தை கோன் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. வாங்க காந்திமதி அம்மா. படிங்க. வாய்ப்பு இல்லையா? திருச்சிற்றம்பலம் படிக்கிறேங்க ஐயா. பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழில் கருவூர் துஞ்சிய புகத்தோரற்கடியேன் மெய்யடியான் நரசிங்க முனையறியற்கடியேன் விரித்திரை சூழ்கடல் நாகை அதிபத்தற்கடியேன் கைதடிந்த வரிசிலையான் கலிகம்பன் கலியன் கழல் சக்தி வரி கஞ்சையர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. நன்றிங்க ஐயா. நன்றி. காயத்ரி இருக்கீங்களா? வாங்க சாமி வாங்க. கடல் சூழ்ந்த அது பாடட்டுங்களா? கடல் சூழ்ந்தவா? இப்ப பாடி இருந்தது பொய்யடிமையில தானே பாடினாங்க. கரைகண்டன். கரைகண்டன் பாடுங்க. கரைகண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர்நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றுஞ்சோதி தொன்மையினை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். அற்புதம். அடுத்து வேற யார் பாடாம இருக்கிறீங்க? இன்னும் பரமேஸ்வரம்மா பாடுறீங்களா? வாய்ப்பு இருக்கா? மைக் எடுங்க. பரமேஸ்வரம்மா
மணிமாலம்மா பாட மாட்டாங்க. சிவபெருமானே. மகேஸ்வரியம்மா வாங்க. சும்மா போதும், பாட வேண்டாம், படிச்சா போதும். பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடுத்த அடியே பாட்டு, அதுக்கு அடுத்த பாட்டு. கடல் சூழ்ந்தம் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொண்கழற் சிங்கனடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்ததார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செரு துணைதனடியார்க்கும் அடியேன் உடை சூழ்ந்த புலியதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கு மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புளிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி. பார்த்தாங்களா ஐயா? யாரு? மீனாட்சியா? படிங்க படிங்க படிங்க. படிங்க படிங்க. மீனாட்சி குரல் தான் கேக்குது. படிங்க படிங்க படிங்க. திருச்சிற்றம்பலம். பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாயனம் ஐயா. வாங்கம்மா, பாடுங்க. சிவாயனம் பாடட்டுங்களா ஐயா? சிவா மன்னிய சீர்மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியே தென்னவனாய் உலகு ஆண்ட செங்கனார்க்கு அடியேன் திருநீலகண்டத்து பாணனார்க்கு அடியேன் என்னவனாமரனடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனாமாரூரன் அடிமை கேட்டு உவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிம்மா. சிவசிவா. ஐயா மைக்கு ஓப்பனே ஆகாம நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலங்க, அதனாலதான் கேட்கல. உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஒண்ணா இருக்குது, உங்களுக்கு டெலிகிராம் நம்பர் ஒண்ணா இருக்குதுமா. நான் உங்களுக்கு அப்புறம் சேவ் பண்ணி தரேன். சரிங்க ஐயா. சரிங்க. ரெண்டு மாறி மாறி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு சிக்கல் ஏற்படுது. கவலைப்படாதீங்க, நான் இது பண்ணி தரேன். சரிங்க ஐயா. நன்றி ஐயா. வாங்க, தொடர்ந்து வாங்க, நான் சொல்றேன், லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு. நல்லது. இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய அடுத்த பக்கமா போறோம். என்னன்னா மாணிக்கவாசகர் அருளிய திரு பொன்னூசல். அடியன் முதல் பாட்டு பாடிடுறேன். அந்த முதல் பாட்டு பாடிட்டு கடைசி பாட்டு யாருன்னா பாடுங்க. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். சீரார் பவலம் கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏரி நிதமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா ஆமோதின் அருள் தாளினை பாடி போரார்வேர் கண்மடவீர் பொன்னோ செல்லாடாமோ பொன்னோ செல்லாடாமோ ஆரா ஆமோதின் அருள் தாளினை பாடி போரார்வேர் கண்மடவீர்
பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ. வாங்க, யாருக்கு விருப்பமோ கடைசி பாட்டு யார் பாடுறீங்க? செங்குலவு சோலை வாய்ப்பு இருக்கா? அடியேன் பாடு. யாரு? மீனாட்சியா? ஐயா, அடியேன் பாடலாங்களா ஐயா? பாடுங்க பாடுங்க. சிவா. தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் மந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எம் தரம் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பனி கொண்ட பொங்குலவு கொன்றை சடையான் குலம் பரவி பொங்குலவு பூன்முலை பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அற்புதம் அற்புதம், நல்ல முயற்சி. அற்புதம். சிவபெருமானே சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 9:50க்கு திருத்தொண்ட தொகை பாடி, பிறகு பொன்னூசல் பாடி, பிறகு ஆத்மார்த்த பூசை செய்து நிகழ்ச்சி நிறைவு செய்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்ம இப்போ ஆத்மார்த்த பூசைக்கு போவோம். இப்போ ஆத்மார்த்த பூசையில கொஞ்சம் பேசுறதை குறைச்சிட்டோம். ஏன்னா டெய்லி பேசி பேசி மனசை நோக்கடிக்கிறாரு, ஒரு பாட்டு வந்து எல்லாரும் குத்தி குத்தி காமிக்கிறாரு அப்படி, அதாவது எல்லாரும் ஒரு முறை ஒரு ஆழமா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்ததுனால இப்போ என்னன்னா டைரக்டா பயிற்சிக்கே போயிடுறோம். ஏன்னா நான் சொல்லி புரியக்கிறத விட உணர்த்தி கொடுக்கறது தான் நல்லா இருக்குன்றது ஒரு எல்லைக்கு வந்தாச்சு. அதனால எல்லாரும் தளர்வா உட்காந்துக்குங்க. இப்போ எப்படின்னா, இப்போ ஃபிளைட்ல ஏறினோம்னா சீட்டு பெல்ட் மாட்டுவோம். ஏன்னா நீங்க வந்து தலைகீழ போனாலும் ஃபிளைட் ஒன்றும் ஆகக்கூடாது, அப்படி சாஞ்சாலும் என்ன ஆகாது, எதுவும் ஆகக்கூடாது, ஒரு பாதுகாப்பு கருதி சீட்டு பெல்ட் மாட்டுவாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்க எப்படி உட்காரணும்னா ஒரு சீட்டு பெல்ட் மாட்டிக்கணும். எப்படி மாட்டிக்கணும்னா, இப்போ நான் பாடுவேன், ஃபிளைட்ல ஏறுற மாதிரி இருக்கும். உங்க வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போயிட்டு புருவ மத்தியில அப்படி ஆடாம நிறுத்தணும். ஆடாம நிறுத்தணும், பொறுமையா நிறுத்தணும். பாதி கண்ணு மூடி பாதி கண்ணு திறக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கி அப்படி பார்த்தீங்கன்னா புருவ மத்தியம் தெரியும். அப்படியே அசையாம பார்க்கணும். அதான் சாமியோட திருவடி. இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசகருக்கு வச்ச திருவடி இதுதான். சரியா? ஆடாம அசையாம என்ன பண்ணணும், பார்க்கணும். அப்படியே அதான் கவனம் சிதறக்கூடாது. கவனம் சிதறக்கூடாது. சிதறச்சுன்னா இமைச்சிங்கன்னா போச்சு. இமைச்சிங்கன்னா மனசு வெளியே போயிடும். கொஞ்சம் கேப் கிடைக்குமான்னு பார்க்கும் மனசு. அப்போ கையில சின்முத்திரையை வச்சுங்க. சின்முத்திரையை வச்சுக்கிட்டு அழகா உட்காந்துருங்க. ஒரு ஃபிளைட்ல ஏறின மாதிரி ஃபீலிங் கிடைக்கும். புருவ மத்தியில மட்டும் இருங்க. அவ்வளவுதான் உங்க டியூட்டி. சரியா? புருவ மத்தியில என்ன பண்ண போறீங்க? புருவ மத்தியில அப்படியே ஆடாம அசையாம மட்டும் பாருங்க. சரியா? சிவபெருமானுடைய பெரும் கருணை எண்ணி வைக்கிறேன். திருவள்ளுவர் கருணையினால நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று இப்போ நம்ம ஆத்மார்த்த பூசைக்கு போகலாம். இப்போ ஆத்மார்த்த பூசையை நம்ம வந்து அனுபவத்தின் மூலியமா அனுபவிக்க போறோம். சரியா? இப்போ கவனத்தை என்ன பண்ணுங்க, தளர்வா உட்காந்துங்க. நீங்க எந்தெந்த படுக்கையில இருந்தால் படுக்கையில கூட படுத்துங்க. வயசானவங்களா இருந்தால் படுத்துக்குங்க. உட்காந்துக்குங்க. சாஞ்சிக்கிறோம் சாஞ்சிக்குங்க. ஆனா கவனத்தை என்ன பண்ணுங்க, சின்முத்திரையில வச்சுக்கிட்டு அழகாக கவனத்தை பண்ணா பூர்வமத்தில வச்சுங்க. எப்படி யார் யார் எப்படி அந்தந்த பொசிஷன்ல உட்காந்துங்க. சரி, இப்படிதான் உட்காரணும் ஒரு ரூல்ஸ் இருக்குதுன்னா கீழே பாய் போட்டு உட்காந்துங்க. சரியா? ஏன்னா சாப்பிட்டு எல்லாம் தளர்வா இருப்பீங்க. அப்படியே ஏகாந்தமா கவனிங்க. ஆனா கவனத்தை மட்டும் பூர்வமத்திலும் எடுக்காதீங்க. ஆடாம அசையாம பாருங்க. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு மழைபாடியில இறைவனுக்கு கல்யாணம். அது அப்படியே நம்ம அந்த மழைபாடின்ற ஊருக்கு போயிட்டு அப்படியே திருவாசகம் போயிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போயிடலாம். கவனமா பாருங்க. மழைபாடிக்கு போறோம். ஆமா, இருந்த இடத்துல இருந்து எப்படி போறதுன்னு சொல்லி தரேன். கரெக்டா கவனத்தை அங்க வைங்க. ஆடாம அசையாம பாருங்க. நீரேறு திருமேனி உடையான் கண்டாய். கண்டாய்ன்னு வரும். கண்ணை எடுத்து போய் அங்க போய் பார்க்கணும். சாமி அங்க இருக்கிறது என்ன பண்ணணும் பார்க்கணும்.
நீரேறு திருமேனி உடையான் கண்டாய், நெற்றி மேல் ஒற்றை கண் நிறைந்தான் கண்டாய், ஊராக உமைபாகம் கொண்டான் கண்டாய், கொடிய விடம் உண்டிருண்ட கண்டன் கண்டாய், ஏரேறி எங்கும் திரிவான் கண்டாய், ஏழ் உலகும் ஏழ்மலையும் ஆனான் கண்டாய், மாறானதம் மரணம் அட்டான் கண்டாய், மழவாடி மண்ணும் மணலந்தானே, மழபாடி மண்ணும் மணலந்தானே, கொக்கிரகு சென்னி உடையான் கண்டாய், கொல்லை விடை ஏறும் கூத்தன் கண்டாய், அக்கரை மேலாடல் உடையான் கண்டாய், அனலங்கை ஏந்திய ஆதி கண்டாய், அக்கோடு அரவம் அணிந்தான் கண்டாய், அடியார்கட்காரமுதம் மானான் கண்டாய், மற்றிருந்த கங்கை சடையான் கண்டாய், மழபாடி மண்ணும் மணலந்தானே, நெற்றி தனி கண் உடையான் கண்டாய், நேரிழைவோர் பாகமாய் நின்றான் கண்டாய், பற்றி பாம்பாட்டும் படிரன் கண்டாய், பல்லூர் பலித்தேர் பரமன் கண்டாய், செற்றார் புறம் மூன்றும் செற்றான் கண்டாய், செழுமாமதி சென்னி வைத்தான் கண்டாய், மற்றொரு குற்றம் இலாதான் கண்டாய், மழபாடி மண்ணும் மணலந்தானே. ஆடாம அசையாம பாருங்க. அலையார்ந்த புனல் கங்கை சடையான் கண்டாய், அண்டத்துக்கு அப்பாலாய் நின்றான் கண்டாய், கொலையான கூற்றம் குமைத்தான் கண்டாய், கொல்வேங்கை தோலொன்று உடுத்தான் கண்டாய், சிலையால் திரிபுரங்கள் செற்றான் கண்டாய், செழுமாமதி சென்னி வைத்தான் கண்டாய், சிலையால் திரிபுரங்கள் செற்றான் கண்டாய், செழுமாமதி சென்னி வைத்தான் கண்டாய், மலையார் மடந்தை மணாலன் கண்டாய், மழவாடி மண்ணும் மணலன் தானே, மழவாடி மண்ணும் மணலன் தானே. பொறுமையா கவனமா பாருங்க. புலந்த அர்த்தம் மங்கம் அணிந்தான் கண்டாய், உவகையோடு இன்னருள்கள் செய்தான் கண்டாய், நலந்திகழும் கொன்றை சடையான் கண்டாய், நால்வேதம் மாரங்கம் மானான் கண்டாய், உலந்தார் தலை கலனா கொண்டான் கண்டாய், கும்பரார் தங்கள் பெருமான் கண்டாய், மலர்ந்தார் திருவடியின் தலைமேல் வைத்த மழபாடி மண்ணும் மணலன் தானே, தாமரையான் தன் தலையை சாய்த்தான் கண்டாய், தகவுடையார் நெஞ்சு இருக்கை கொண்டான் கண்டாய், பூமலரான் ஏத்தும் புனிதன் கண்டாய், புணர்ச்சி பொருளாகி நின்றான் கண்டாய், ஏமருவு வெஞ்சிலை ஒன்று ஏந்தி கண்டாய், இருளார்ந்த கண்டத்து இறைவன் கண்டாய், மாமருவும் கலை கையில் ஏந்தி கண்டாய், மழபாடி மண்ணும் மணலன் தானே.
மழபாடி மண்ணும் மணாலன் தானே. எம்மிக்காம பார்க்கணும், ஆடாம அசையாம சௌகரியமான இடத்துல உட்காந்துங்க, கவனத்தை மட்டும் அங்க வைங்க, மழபாடிக்கே போயிடலாம். நீராகி நெடுவரைகள் ஆனான் கண்டாய், நிழலாகி நீள் விசும்பும் மானான் கண்டாய், பாராகி பவ்வம் எழானான் கண்டாய், பகலாகி வானாகி நின்றான் கண்டாய், ஆரேனும் தன்னடியார்க்கு அன்பன் கண்டாய், அணுவாகி ஆதியாய் நின்றான் கண்டாய், வாரார்ந்த வனமுலையால் மங்கன் கண்டாய், மழபாடி மண்ணும் மணலன் தானே. பொன்னியலும் திருமேனி உடையான் கண்டாய், பூங்கொன்றை தாரொன்று அணிந்தான் கண்டாய், மின்னியலும் வார்த்தடையும் பெருமான் கண்டாய், வேழத்தின் உருவிரும்பி போர்த்தான் கண்டாய், தன்னியல்பார் மற்றொருவர் இல்லான் கண்டாய், தாங்கரிய சிவம் தானாய் நின்றான் கண்டாய், மன்னிய மங்கை ஓர் கூரன் கண்டாய், மழபாடி மண்ணும் மணலன் தானே. மழபாடி மண்ணும் மணலன் தானே. ஆலாலம் உண்டுகந்த ஆதி கண்டாய், அடையலதம் புறமூன்றும் எய்தான் கண்டாய், காலாலக்காலனையும் காய்ந்தான் கண்டாய், கண்ணப்பர் கருள் செய்த காலை கண்டாய், பாலார் மொழிமடவால் பாகன் கண்டாய், பசியேறி பலி திரியும் பண்பன் கண்டாய், மாலாலும் அறிவறிய மைந்தன் கண்டாய், மழபாடி மண்ணும் மணலன் தானே. மழபாடி மண்ணும் மணலன் தானே. ஒரு சுடராய் உலகேழும் ஆனான் கண்டாய், ஓங்காரத்துட்பொருளாய் நின்றான் கண்டாய், விரிசுடராய் விலங்கொலியாய் நின்றான் கண்டாய், விழவொலியும் வேல் ஒலியும் ஆனான் கண்டாய், இரு சுடர் மீது ஓடா இலங்கை கோனை, ஈடெழிய 20 தோல் இருத்தான் கண்டாய், மறுசுடரின் மாணிக்க குன்று கண்டாய், மழபாடி மண்ணும் மணலன் தானே. மழபாடி மண்ணும் மணலன் தானே. மழபாடி மண்ணும் மணலன் தானே. திருச்சிற்றம்பலம். அப்படியே நிறுத்துங்க, அப்படியே நிறுத்துங்க, மழபாடியில நிறுத்துங்க. சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம சாமி கிட்ட அடைக்கலம் போக போறோம். ஆடாம அசையாம அந்த பொருள் மதிலே இருங்க. சாமி கிட்ட அடைக்கலம் போகலாம். சாமி தான் நம்மளுக்கு அடைக்கலாம் இல்லையா? ஆமா. அப்படியே வலது கண்ணு இடது கண்ணு கொண்டு போய் அங்க புருவ மதில் நிறுத்தி ஆடாம அசையாம அப்படியே நிறுத்துங்க. சிவபெருமான நிறுத்தினா தான் பலன், இல்லைன்னா பலன் கிடையாது. என்ன உடம்பு மனசு உயிர் இப்ப எல்லாம் ஒன்றுபட்டு அப்படியே நிக்குது பாத்தீங்களா? இதான் ஏகாந்த நிலைமை. அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. திருப்பெருந்துறையில் அருளியது அடைக்கல 10 மாணிக்கவாசகர் சுவாமி அருளிய மாணிக்கவாசகர் திருவடிகளே சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம். செழுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்தடியருடன் போயினர் யான் பாவியே. புழுக்கனுடை புன் குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மனத்தடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. அப்படியே சாமி கிட்ட என்ன போய்க்கிறோம் நம்ம? அழுக்கு மனத்தடியன் உடையாய் உன் அடைக்கலமேன்னு இறுக்கி நம்ம என்ன பண்ண போறோம்? பூர்வமத்தில் இறுக்கி பிடிச்சிக்க போறோம். பிடிச்சிக்கினா தான் பலன், இல்லைன்னா கிடையாது. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால்
பொறுப்பவனே அறப்பூன்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே உடையாயடியேன் உன் அடைக்கலமே. பெரும்பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தின் உள்ளே வரும் பெருமான் மலரோன் நெடுமால் அறியாமல் நின்ற அரும்பெருமான் உடையாயடியேன் உன் அடைக்கலமே. ஒழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கடல் பூனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர்வான் யான் இடர்கடல்வாய் சுழி சென்று மாதர் திரை போற காமச் சுரவெறிய அழிகின்ற நன்னுடையாயடியேன் உன் அடைக்கலமே. சுருள்புரி கோழையர் சூழலில் பட்டுன் திறமறந்திங்கு இருள்புரி யாக்கையிலே கிடந்தேய்த்தனன் மைத்தடம் கண் வெருள்புரி மானன்ன நோக்கி தன் பங்க விண்ணோர் பெருமான் அருள் புரியாய் உடையாயடியேன் உன் அடைக்கலமே. மாழைமை பாவிய கன்னியர் வன்மத்து இட உடைந்து தாழிய பாவு தயிர் போல் தளர்ந்தேன் தடமலர்த்தால் வாழிய போது வந்தென்னால் வணங்குவன் வல்வினையே ஆழிய பாவுடையாயடியேன் உன் அடைக்கலமே. மின்கனினார் நொடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு புன்கனாய் பொருள் வேனை பொருளாமல் புகுந்தருளி என் கனிலே அமுதூரி தித்தித்தென் பிழைக்கிறங்கும் அங்கனே உடையாயடியேன் உன் அடைக்கலமே. மாவடு மாவடு வகிரன் கன்னி பங்கானின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியே பாயிடையாடு குடல் போல் கறந்து பரந்ததுள்ளம் ஆக்கிடுவேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே. பிரிவரியா அன்பர் நின் அருள் பெய் கடல் தாளினை கீழ் மறிவரியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோ நெறியறியே நின்னையே அறியே நின்னையே அறியும் அறிவறியேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே. வழங்குகின்றாய்க்குன் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்துய்ய கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே. தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்துய்ய கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே.
அழுங்குகின்றேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். அப்படியே கண்ணு கீழே அப்படியே மெதுவா இறக்கிடுங்க. சிவபெருமானே சிவசிவா. போதும். மழபாடிக்கு போனோம், அடைக்கலம் புகுந்துட்டோம். எப்படி அடைக்கலம் புகுந்துன்னு புரியுதா? இப்படிதான் அடைக்கலம் புகணும். அதுதான் கேட்வே, அதுதான் வாசல், இதுதான் கோபுர வாசல். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இந்த இடத்த பார்த்தா தான் கோடி புண்ணியம். சும்மாலாம் பாக்குறதால ஒண்ணும் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. புரியுதா? இதுதான் கோபுர தரிசனம். இந்த கோபுரத்தை உத்து பார்த்தா தான் கோடி புண்ணியம். புரிஞ்சுச்சா? அதில் பார்க்க முயற்சி பண்ணுங்க. என்னைக்கு கேள்விப்பட்டீங்களோ இதுதான் திருவடின்னு கேள்விப்பட்டீங்களோ அன்னைக்கே என்ன பண்ணுங்க, இந்த திருவடியை இறுக்கி பிடிச்சிங்க. சரியா? சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்போ ஆத்மார்த்தமா மழபாடியிலிருந்து அடைக்கலப்பத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், திருப்பெருந்துறைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து சங்கல்பம் செய்யலாம். எல்லாம் மனசுக்குள்ள பூ ஒன்று வச்சுக்கோங்க. இந்த பூ ஒன்று எனக்கு கொடுங்க. ஆத்மார்த்த பூசை, ஆத்மார்த்த பூசை, அகப்பூசை, பரார்த்த பூசையில 2 பண்ணுவோம். பரார்த்த பூசை அடியேன் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு உங்க கழுத்து கீழே ஆவுடையார நினைச்சுக்கங்க. எப்படி? உங்க கழுத்து கீழே ஆவுடையார நினைச்சுக்கங்க. சரியா? ஆமா. அதுல 3 பாகம் இருக்கு. என்ன பாகம்னா பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், அப்புறம் ருத்ர பாகம் இருக்கிறது. இந்த 3 பாகமும் நம்முடைய உடல் அமைப்பு தான். இந்த உடல் அமைப்பை தெரிந்து கொள்வதற்காகத்தான் சிலையாக வடித்தார்கள். அந்த சிலையாக வடிக்கப்பட்டதிலே உண்மை தெரியாமல் நாம் விழித்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன ஏது என்று தெரியாமல் பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பிரம்மமாக இருப்பது நம்முடைய உடலாகிய இடுப்பு பகுதி. அங்கு படைப்பு தொழில் மேற்கொள்ளப்படுகிறது. எவ்வளவு பெரிய உயிராக இருந்தாலும் நிச்சயம் அது பூமியில் அவதரிக்க வேண்டும் என்றால் யோனி வழியாகத்தான் வந்தாக வேண்டும். படைப்பு அங்குதான் துவங்குகிறது. அதனால் பிரம்மா என்று அங்கு அழைக்கப்படுகிறார். படைப்பு தொழில் அங்கு மேற்கொள்ளப்படுகிறது. அடைத்து அந்த படைப்பு தொழிலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நாரணன் என்கிற நாராயணன் விஷ்ணு பாகமாக நம்முடைய உடலில் வயிறு பகுதியாக இருக்கின்றார். அவரே காப்பாற்றும் தொழிலை செய்து கொண்டு வருகின்றார். அந்த காப்பாற்றும் தொழிலை செய்து வருகிற நாராயணன் சுக்கிலத்தை மணந்து கொண்டிருக்கிறார். சுக்கிலம் என்பது மகாலட்சுமி ஆகும். ஆக நம்ம உண்ட உணவு எல்லாம் பெண்களுக்கு சுரோனிதமாக செல்கிறது, ஆண்களுக்கு சுக்கிலமாக செல்கிறது. அதுவே முடிவாகி நிற்கிறது. முடிந்த முடிவாக இருப்பதனால் மகாலட்சுமி என்று அழைக்கப்படுகிறாள். ஆக நாராயணன் விரும்பி இந்த சுக்கிலத்தை தன் நகத்தே மார்பில் சூடி வைத்திருக்கிறார். அந்த சுக்கிலத்தினால்தான் படைப்பு தொழிலும் மேற்கொள்ளப்படுகிறது. ஆக நான் என்கிற நிலைமைக்கு பிரம்மா என்கிற இடுப்பும், அடுத்து தான் என்கிற நிலைமைக்கு நாராயணன் என்கிற சுக்கிலமும் இங்கு தேவைப்படுகிறது. ஆக பிரம்ம பாகம் என்பது நம்முடைய இடுப்பு பகுதி, நம்முடைய வயிறு பகுதி, நம்முடைய விஷ்ணு பாகமாக அழைக்கப்படுகிறது. அதான் நாராயணனுடைய இருப்பிடம். அடுத்து 3வது ருத்ர பாகம் என்பது நான் தான் என்பதை கடந்து, நான் என்பது பிரம்மா குறிக்கும், தான் என்பது விஷ்ணுவை குறிக்கும். இந்த நான் தான் என்பதை கடந்து எது நம்ம உடலில் தானாக நிகழ்கிறதோ அது எல்லாம் ருத்ரனுக்கு பொருந்தும். அனிச்சு செயல் என்று சொல்லுவார்கள். அனிச்சு செயல் என்று சொன்னால் நம்ம உடலில் எதெல்லாம் தானாக நடக்கின்றதோ அது எல்லாம் ருத்ரன் செய்கின்றார். ருத்ரன் என்ன செய்யறாரு? இதயத்தை இயக்குகிறார். நுரையீரல் விரிந்து சுருங்கி வருகிறது, மூச்சு வாங்கி விடுகிறது. இதையெல்லாம் தன்னிச்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 72,000 நாடி வழியாக இரத்த நாளங்களில் ரத்தம் பீச்சி அடிக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு செயல்களும் எதெல்லாம் நம்முடைய கண்ட்ரோலில், அதாவது எதெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ அதையெல்லாம் இறைவனுடைய திருவருள் கருணையாக எதெல்லாம் தானாக நடக்கின்றதோ அதெல்லாம் ருத்ரனுக்கு சொந்தமானது. எல்லாம் இறைவன் செயல் என்று இங்கு நடந்து வருகிறது. அப்போ நான் என்பது பிரம்மாவை குறிக்கும், தான் என்பது நாராயணனை குறிக்கும். அந்த தானையும் கடந்து நம்ம உயிரை குறிக்கக்கூடியதுதான் மகா மாயை என்று சொல்லக்கூடிய ருத்ரனை குறிக்கும், ரௌதரியை குறிக்கும். 128 ருத்ரர்களுக்கு மேல இருக்கிறார்கள். அத்தனை ருத்ரர்களும் ஒடுங்க மார்பகத்திலே நடக்கக்கூடியது அனிச்சை செயல் என்று சொல்லுவார்கள். இதுதான் அந்த 3 பாகம். இந்த மும்மூர்த்திகள் இருக்கிற இடம் இதுதாங்க. ஆணவம், கண்மம், மாயை இந்த டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்ல பிரம்மா, விஷ்ணு, அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இந்த 3 பேரும் இருக்கிற இடம்ன்றதுனால இதுக்கு மும்மூர்த்திகள்னு பேரு. ஆவுடையார்ல இந்த 3 பொருந்து இருக்குது. சரியா? இந்த 3த்தையும் கடந்து வந்தீங்கன்னா தொண்டைக்குழின்னு ஒண்ணு இருக்குதுங்க. இந்த தொண்டைக்குழி இருக்கு இல்லைங்களா? இது வந்து
மடைமாற்றம் செய்யற இடங்க. மடைமாற்றம் செய்யறேன்னா, இந்த மும்மூர்த்திகள் வேலை நடக்கணும்னா, இந்த மூச்சு காத்து உள்ள போனா தாங்க இந்த மும்மூர்த்திகளுக்கும் வேலை நடக்கும். ஆமாங்க. இந்த மூச்சுன்னு உள்ள ஒண்ணு போலன்னு வச்சுங்களேன், ருத்ரன் வேலை செய்ய மாட்டாருங்க. இந்த மூச்சுன்னு ஒண்ணு உள்ள போனோம்னா, நாராயணன் வேலை செய்ய முடியாதுங்க. ஏன்னா ஜீரணம் பண்ணணும். அந்த மூச்சுன்னு உள்ள போனோம்னா, இந்த அந்த மலம், மூத்திரம், அப்புறம் சுக்கிலம், சுரோன் இதெல்லாம் வெளியேத்த முடியாதுங்க. பிரம்மா ரொம்ப தவிச்சு போய் நிப்பாருங்க. அவரு நானுன்ற அகங்காரத்துல, என்னடா வேலை நடக்கலையேன்னு சொல்லிட்டு மேல பார்த்துன்னு இருப்பாருங்க. நாராயணன் இன்னும் கரண்ட் வரலையேன்னு சொல்லிட்டு மேல பார்த்துன்னு இருப்பாங்க. அந்த மின்சாரமா இருக்கிற ருத்ரன் ஆடலைன்னா, எதுவுமே நடக்காதுங்க. இந்த லப்பு டப்புன்னு ஒண்ணு அடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா இதயம், திருவருள் கருணையினால ஆடிட்டுங்க. பொறந்த கருவுற்ற நாள் முதலா கட்டையில போந்தோனே ஒண்ணு வேலை செய்யுதுன்னா, அது ருத்ரனுடைய வேலை தாங்க. இப்ப சொல்லுங்க யார் காப்பாத்துற கடவுள்னு? ஆமா. அப்போ இது மும்மூர்த்திகள்ல இந்த 3 பேரும் இங்க அடங்கிடுறாங்க. அதுக்கு மேல மகேஸ்வரனும், மகேஸ்வரியும் மூச்சா வந்து போறாங்க. அதான் விசுத்தின்னு பேரு. தொண்டைக்குழின்னு பேருங்க. அதுக்கு மேல ஒண்ணு இருக்குதுங்க. அதுதான் புருவ மத்தியம். அந்த புருவ மத்தியம் தான் மனோன்மணியும், சதாசிவமும் இருக்கிறாங்க. இந்த 5 முகத்த தாங்க லிங்கமா வச்சாங்க. ஏன் பண்றோம்? எதுக்கு பண்றோம்? என்னத்துக்கு தெரியாமலே பூஜை பண்ணக்கூடாது. புரியுதா? அப்ப பூஜை பண்றது யாருக்கு பண்றோம்? நம்ப உடம்புக்கு பண்றோம். நம்ப உடம்புக்கு தான் பண்றோம். இனி பார்க்கிறவங்க எல்லாம் லிங்கமா பார்ப்பீங்க. இனி பார்க்கிறவங்க எல்லாம் மும்மூர்த்தியா பார்ப்பீங்க. ஆமா. மும்மூர்த்திய எப்படி பார்ப்பீங்க? இடுப்பு பிரம்மாவுக்கு சொந்தம். பிரம்மா போறார் பாரு. அப்புறம் வயிறு நாராயணனுக்கு சொந்தம். மார்பு ருத்ரனுக்கு சொந்தம். தொண்டைக்குழி யாருக்கு சொந்தம்? மகேஸ்வரனுக்கு சொந்தம். புருவ மத்தியம் யாருக்கு சொந்தம்? சதாசிவத்துக்கு சொந்தம். இதுதான் சிவபெருமானுடைய 5 முகங்க. இது சமஸ்கிருதத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஓம் தத்புருஷோத்தராய நமஹ, ஓம் அகோர ஹிருதயாய நமக, ஓம் வாமதேவ குய்யாய நமகம், ஓம் சத்யோஜாதாய நமஹ, ஓம் ஈசான்யாய நமக அப்படின்னுவாங்க. நமக்கு புரியாதுங்க. இது எப்படி சொல்லணும்னா, அந்த புருவ மத்தியில இருக்கக்கூடிய இறைவன் சதாசிவ மூர்த்தியே போற்றி, அப்பா தொண்டைக்குழியில் இருக்கக்கூடிய மகேஸ்வர மூர்த்தியை போற்றி, அப்பா மார்பில் இருக்கக்கூடிய ருத்ரமூர்த்தியை போற்றி, அப்பா வயிற்றில் இருக்கக்கூடிய நாராயணனை போற்றி, அப்பா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மூலாதாரமா இருக்கக்கூடிய அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நான் என்கிற நிலைமை பிரம்மாவே போற்றி. அவ்வளவுதாங்க. அப்ப சிவபெருமானுடைய 5 முகம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இதுதான் ரகசியம். இதுதான் சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம்னு வச்சுட்டு எங்களுக்கு ரகசியம் சொல்லி தரலன்னு சொல்லக்கூடாது இல்ல. ஆமா. அப்ப எதுக்குங்க வெளியில பூசை பண்ணணும்? இந்த உண்மையை தெரிஞ்சவங்க இந்த ஊன் உடம்பே ஆலயமா பார்த்தாங்க. சரி, இந்த உண்மையை எப்படி இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு தெரியாம தான் என்ன பண்ணாங்க, இதை அடுக்கடுக்கா வச்சு ஆவுடையாரா வச்சாங்க. விஸ்வ யோனின்னு அதுக்கு பேருங்க. மேல இருக்கிற லிங்கத்துக்கு விஸ்வலிங்கம்னு அதுக்கு பேர். விஸ்வநாதர்னு அதுக்கு பேர். பிரபஞ்சமே 2ஆல் ஆனது. ஆமா. அதனுடைய ரகசிய தாத்பரியம் வச்சிருக்கிறாங்க. இப்ப புரிஞ்சுச்சா? இனி இதுக்கப்புறம் லிங்கமா பாத்தீங்கன்னா எப்படி பார்க்கணும்? கீழே இருக்கிறது மும்மூர்த்தியா பார்க்கணும். அதுதான் நம்ம உடம்பு. சரியா? மேல இருக்கிறது நம்ம கழுத்து, கபாலம். கபாலத்தை லிங்கமா பார்க்கணும். இனிமே எந்த மண்டையை பார்த்தாலும் வேங்கடவனா தான் பார்க்கணும். வேங்கடம்னா என்ன? வேங்கடம். கடம்னா மண்டை, பானை. அப்ப வெங்கடேஸ்வரன் அதுல உரையக்கூடிய ஈஸ்வரன். கபாலீஸ்வரனா கபாலத்துல உரையக்கூடியவன் கபாலீஸ்வரன். வெளியே ஓடலாமா? ஓடுங்க. ஓடி போய் முதல்ல உருவத்தை பாருங்க. வேணான்னு சொல்லல. உங்களுக்குள்ள உணர்ற நேரம் இருக்கு பாத்தீங்களா? அதான் கிரேட். அதான் கிரேட். தன்னை அறியும் நேரம் அது. அதான் வயசுக்கு வருதுன்னு அர்த்தம். சமைதல்னு அர்த்தம். எப்போ உங்களை நீங்க உணர்ந்துட்டீங்களோ அன்னைக்கே நீங்க சமைஞ்சிட்டீங்க. சமயத்துக்கு வந்துட்டீங்க. சைவ சமயத்துக்கு வந்துட்டீங்க. பக்குவப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். சமைச்ச பொருளுக்கும் சமைக்காத பொருளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சமைச்ச பொருளுக்கும் சமைக்காத பொருளுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்ப சமைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வயசுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டுன்னு அர்த்தம். மெச்சூரிட்டி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். எப்ப மெச்சூரிட்டி ஆயிடுறீங்க? இறைவன் உங்களுக்குலாம் இருக்கிறான்றது கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு இல்ல. இப்ப ரகசியம் புரிஞ்சிச்சு இல்ல. இதை உணரணும் நீங்க. ஆமா இல்ல, படைப்பு தொழில் அங்கதான் நடக்குது. ஆமா. ஓ, வயிறு ஏங்க சொல்றாங்கல்ல, ஒரு ஜான் வயிற்றுக்கு தானங்க எல்லாமே அப்படின்றாங்கல்ல. வயிற்றுக்காகத்தான் கயிற்றில் ஏறுறான் பாரடின்னு சொல்லி பாட்டு கூட வரும். இந்த வயிற்றுக்கு தானே எவ்வளவு வேஷம். கொஞ்சமா நஞ்சமா வேஷம் போடுறான். பா 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 பா. இந்த வயிறு வளர்க்கறதுக்கு என்னென்னலாம் வேஷம் போட வேண்டியது இருக்குல்ல. அதான் அதான் நாராயணன். வயிற்றுக்கு சோறுடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களுக்கு பாரதி சொன்னார்ல. அப்போ உணவால் ஆனது அது. அன்னமய கோஷம் என்று சொல்லுவார். இப்போ ஈஸ்வரனுடைய 5 முகம் தெரிஞ்சு போச்சா? இதான் ரகசியம். அப்ப நீங்க பாக்குறவங்கள எப்படி பார்க்கணும்? இந்த 5 முகம் உள்ளவங்கள தான் பார்க்கணும். ஆனா இதுல ஆட்பட்டவங்க, ஆட்படாதவங்க, சிவபெருமான உணர்ந்தவங்க, உணராதவங்க, தன்னை மெய்ஞானத்துக்கு வந்தவங்க, மெய்ஞானத்துக்கு வராதவங்க, மெய்ஞானத்துக்கு வந்தவங்க, மெய்ஞானத்துக்கு வராதவங்க.
புரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் நீங்க ஒரு டாக்டர் மாதிரி ஆயிடுவீங்க. ஓ! இவ்வளவு ரகசியம் உடம்புக்குள்ள இருக்குதா? சரி, இது தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன்? ரொம்ப காலமா ஓட்டிட்டேனே, காலத்தை ஓட்டிட்டேனே சாமி. ஆற்றனால் போக்கினேனே, ஆற்றனால் போக்கினேனே. உணர்வே இல்லையே. அந்த உணர்வு சூழ் அந்த இடத்துக்கே வரலையே. அதை மறைக்கிறது எது? ஆணவம், கண்மம், மாயை. அதுதானே மறைச்சு நம்மள வந்து பந்து ஆடுது. இந்த உண்மையை தெரிய விடாம செய்யறது அதுதானே. இந்த உண்மையை தெரிய விடாம செய்யறது அதுதானே. இதுதான் அந்த ரகசியம் சிவபெருமான். இப்ப புரிஞ்சுப்பீங்க. சிவபெருமானோட 5 முகம் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். புருவ மத்தியம், தொண்டைக்குழி, அதுக்கப்புறம் மார்பு, 2 மார்பு காம்புக்கு நடுவுல புள்ளி வச்சீங்கன்னா அந்த புள்ளியில தான் ருத்ரனுடைய மையம், அநாகதன் பேரு. அதுக்கப்புறம் கீழே வயிறு, நாபி, அதுக்கப்புறம் வந்து படைப்பு தொழில் சொல்லக்கூடிய இடுப்பு. இவ்வளவும் உடம்புக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த ரகசியத்தை தான் பொத்தி பொத்தி என்ன பண்ணாங்க? வச்சாங்க. இதுக்குதான் கோயில் கட்டினாங்க. இதுக்குதான் ஆவுடையார்னு பேர் வச்சாங்க. இதுக்குதான் மேல லிங்கம்னு பேர் வச்சாங்க. அப்போ வலது கண்ணும் இடது கண்ணும் போய் புருவ மத்தியில நின்னுச்சுன்னா அதான் திருவடி. அப்ப லிங்கத்துக்கு நடுவுல ஒரு கோடு ஒன்று இருக்கும். இந்த பக்கம் போய் அம்புகுறி முடியும், இந்த பக்கம் போய் அம்புகுறி முடியும். அது என்ன அது? இடது நாசியா வரக்கூடிய காத்து, வலது நாசியா வரக்கூடிய காத்து. இது 2 காத்து எடுத்து போய் எங்க நிறுத்தணும்? புருவ மத்தியில நிறுத்தணும். அதுக்கு சுழுமுனைன்னு பேரு. அந்த லிங்கத்துல என்ன கோடு போட்டுக்குதுன்னு தெரியாது. பார்த்தா அது வேற மாதிரி தான் தெரியும் புத்தியில. ஒரு கோடு ஒன்று இருக்கும், அம்புகுறி மாதிரி இருக்கும். ஏத்துறா மேலன்னு அர்த்தம். உன் சுவாசத்தை கீழே விடாத, மேல ஏத்துன்னு அர்த்தம். என்னைக்காவது புரிஞ்சுக்க மாட்டியா? பூஜை பண்ணி இருக்கும்போது என்ன இது என்ன அப்படி கோடு இருக்குதுன்னு யோசிக்க மாட்டியா? ஏன் இந்த கோடு அம்புகுறி போட்டிருக்கான்னு யோசிக்க மாட்டியா? புத்தியில வேலை செய்யாதா? அதுக்காகத்தான் அதை வச்சாங்க. அப்ப புறப்பூசை வேணும் வேணாமா சாமி? வேணும். ஆரம்ப கட்டத்துல நிச்சயம் வேணும். ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாய. உள்ள இருக்கிற அர்த்தம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஓடணும். எது வரைக்கும் புறத்தை பூசை செய்யணும்? இறைவன் நமக்குள்ள இருக்கிறன்னு காமிக்கிற வரைக்கும் ஓடணும். புரிஞ்சுக்கிட்டவங்க அடுத்தவங்கிட்ட விட்டு வந்துருவாங்க. பாத்துக்கப்பா. பால பாடத்தை யாருக்குன்னு சொல்லிட்டு வாப்பா. இந்த பால பாடத்தை எல்லார்கிட்ட சொல்லிட்டு வா. அப்போ இந்த ரகசியம் புரிஞ்சவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? இந்த உண்மையை கத்துக்கணும் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு வாட்டி திருவடி எதுன்னு கண்டுபிடிச்சாங்க. சிவபெருமானுடைய பெருங்கருணையினால. இதுதான் அந்த ரகசியம். இதுதான் அந்த ரகசியம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிட்டம்பலம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? போற்றிக்கு போயிடலாம். அந்த சங்கல்பம்னு சொன்னுங்க, பூன்னு சொன்னோம் இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கங்க. சங்கல்பம் பண்ணிக்கங்க. ஆமா. அப்படியே நைவேத்தியம் பண்ணிடுறேன். அப்படியே வந்து விளக்கு ஏத்துறதா மனசுக்குள்ள நினைச்சுங்க. அப்படியே போற்றி சொல்லிடலாம். சரியா? திருச்சிற்றம்பலம். அப்படியே என்ன பண்ணுங்க? புருவ மத்தியில கவனத்தை வைங்க. உங்க கழுத்தையே லிங்கமா பாவிச்சுக்குங்க. கீழே இருக்கலாம் ஆவுடையார பாவிச்சுங்க. அப்படியே ஆடாம அசையாம கவனிங்க. புருவ மத்திய கவனிங்க. சரியா? அப்படி நீங்களும் போற்றி சொல்லுங்க. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்கட்காரமுதம் மானாய் போற்றி, அல்லலறு தடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, பிரம்மந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி, பெண்ணுருவோடானுருவாய் நின்றாய் போற்றி, கரம் 4 முக்கண்ணும் உடையாய் போற்றி, காதலிப்பார் காற்ற எளியாய் போற்றி, அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி, அந்தர கண்ணை 4 தோலும் தாளும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. சுருக்கமா முடிச்சுக்கலாம். அந்த 16 போட்டு முடிச்சுக்கலாம். அப்போ அந்த கண்ணு 2ம் போய் ஒட்டின இடம் இருக்கு இல்லையா? அது சாதாரண இடமா நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு பயிற்சியாளருக்கு, யோகா டீச்சருக்கு, இந்த மாதிரி புறத்தை பயிற்சி செய்யறவங்களுக்கு எல்லாம் அது ஒரு கமர்ஷியலா பாக்குறவங்களுக்கு அது இடத்தினுடைய அருமையே தெரியாது. ஏதோ பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, முடிச்சுட்டு போயினே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வியாபாரம், விளம்பரம், அவ்வளவுதான். ஏன் பண்றேன், எதுக்கு பண்றேன்னு அறிவே தெரியாம எல்லாம் பண்ணுவாங்க. பெரும் கருணை இருக்கணும் அந்த இடத்துல.
14 சாஸ்திரமும் அங்கதான் முடியுது. 12 திருமுறையும் அங்கதான் முடியுது. எம்பெருமான் திருவடியும் அங்கதான் முடியுது. அப்ப விளையாட்டு வாக்குல பார்த்தவனும் சரி, விளையாட்டு வாக்கு பார்க்காதவனும் சரி, அன்பு, ஒழுக்கம், கருணை அடிப்படையில் இருக்கணும். ஒருத்தன் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அடிப்படையில் இந்த 3 இருக்கணும். அன்பு இருக்கணும், அறிவு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் இல்லாதவனுக்கு ஒரு ரிவால்வர் எப்படி சுடணும்னு தெரியாதவன்கிட்ட ரிவால்வர் கொடுத்தா என்ன ஆகும்? திருப்பி மாத்தி அவனுக்கு சுட்டுக்கணும்னா, இல்ல பாடம் நடத்துற டீச்சரே சுட்டுட்டான்னா, அப்ப பக்குவப்பட்டவனுக்கு தான் ரிவால்வர் கொடுக்கணும். அதுதான் அந்த மாதிரி வித்தை. அப்போ சிவபெருமான ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான்னா அது சாதாரண சக்தி கிடையாது. அது அவனுக்கு சுட்டி காமிக்கணும்னா மிகப்பெரிய ஆற்றல் இருக்கும். அவனுக்கு தாங்கக்கூடிய ஆற்றலுக்கு தான் சாமி சோதனை செய்வார். அதனால முதல்ல அம்பால விட்டுறாரு. அப்ப அந்த தனு கரண புவன போகம்லாம் ஒண்ணு இருக்குது. நீ எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அதெல்லாம் என்ன பண்ணிடு, இந்த அம்பாளுடைய மார்பையை கொடுத்துடுறேன், தனபாரங்களை கொடுத்துடுறேன். ஏன்னா உலக பொருள்கள் எல்லாமே அம்பாளுடைய மார்பகங்கள் தான். ஏன்னா போகங்கள் தானே. பரஞானம் அபரஞானம். முதல்ல அம்பாலை நீ பார்த்துட்டு வாப்பா, அதுக்கப்புறம் தான் எங்க வர முடியும். அதனாலதான் முதல்ல அவன் ஈஸ்வரன் கோயில் நுழைஞ்ச உடனே ஈஸ்வரனை பார்க்க முடியாது. முதல்ல அம்பால தான் முதல்ல பார்க்க. ஏன்னா அவதான் தனு கரண புவன போகம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், 6 கோடி மாயாசக்தி எல்லாத்தையும் வச்சிருப்பா. யார ஒன்னாலும் எப்படி ஒன்னாலும் மயக்க முடியும். அத்தனை ஆற்றலும் கையில வச்சிருப்பா. முதல்ல அவங்களுக்கு கிடக்கணும். அதுகிட்ட ஜகம் வாங்கி அந்த மாயாசக்தி அம்பாளுகிட்ட கேட்டு கெஞ்சி கூத்தாடி அப்பா கிட்ட போகணும். முடியுமா? விடாது. அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. பிறவி எடுத்து இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியன்ற மாதிரி அந்த ஜென்மத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் ஆசா பாசங்கள்லாம் போன பிறகு அப்புறம் சரி இனி நான் விட்டேன், இதுக்கப்புறம் அப்பா பக்கம் போகணும் அம்பாள் விட்டா மட்டும்தான் நம்ம யார் பக்கம் போக முடியும், அப்பா பக்கம் போக முடியும். அது வரைக்கும் அம்பாள் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓட ஓட ஓட்டிகிட்டே இருக்கோம். ஓடு 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 ஓடு, ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், என்னத்துக்கு ஓடுறோம்னு தெரியாமலே ஓடிக்கினே இருப்போம். ஒரு நாள் தடுத்து ஆட்கொள்ளுவாங்க. தடுத்து ஆட்கொள்ற நாள் என்னன்னா ஓட்டப்பந்தயத்துல நிப்பீங்க, எல்லாரும் ஓடுவாங்க, நீங்க நிப்பீங்க. அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க ஏன் நின்ட்டுன்னு கேட்பாங்க. நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லுவீங்க. எதுக்கு நீ என்ன என்ன ஓடி என்ன பிரயோஜனம், என்ன ஓடி என்ன பிரயோஜனம், நான் என்னத்தை கண்டன்ற கேள்வி உள்ள வரும். அப்பதான் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாரும் ஓடுற போல நீங்க 10 11 ஓட மாட்டீங்க. உங்களுக்கு புத்தி வந்துருச்சு இல்லையா, அதுல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, 6 முறை எல்லாரையும் வாட்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதான் அப்பதான் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும். இந்த கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. எல்லாரும் போல இருக்க மாட்டீங்க நீங்க. நேரம் அப்நார்மலா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. காரண காரியங்களை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் பேசுறாங்கன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற மாதிரி உங்களுக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதான் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட நாள். அன்னிலிருந்து நீங்க வணங்க ஆரம்பிச்சிருவீங்க. அன்னைக்கிலிருந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பக்தி வந்துடும், வைராக்கியம் வந்துடும். உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை நீங்களே கண்ணாடியில பார்த்து உற்சாகப்படுத்துவீங்க. அதான் நீ தனிமைப்பட்டு போயிடுவீங்க. தனிப்பட்டு போயிடுவீங்கன்னா உங்களை நீங்க அதான் உங்க மேல உங்க தனிப்பட்ட ஒரு இது வந்துடும். உங்க ஆன்மாவை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்துடும். செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணணும் ஆசை வந்துடும். தன்னை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை வந்துடும். ஆமா. அதுக்கப்புறம் நீங்க மாறுபட்டு போயிடுவீங்க. மத்தவங்க கூட இருக்க மாட்டீங்க. அது செம்மறி ஆடு மாதிரி இருக்க மாட்டீங்க. எல்லாரும் போறோம், வரீங்களாக்கா, எங்க போறீங்க இந்த முறை, எங்க போறீங்க, நானும் வரேன், அவ்வளவுதான். கூட்டு மனப்பான்மை இருக்காது. கூட்டு மனப்பான்மை இருக்காது. அறிவு வந்துருச்சுன்னா எழுதி வச்சுக்கங்க. இந்த கூட்டு புத்தியே வராது. எல்லாரும் போயிடும் நம்மள கூட போறோம், அந்த கூட்டு புத்தியே வராது. அந்த கூட்டு மனப்பான்மையில இருந்து என்னைக்கு உடையறீங்களோ அன்னைக்குதான் சாமி உங்களுக்கு திருவள்ளுவர் கருணைக்கு ஆளாவீங்கன்னு அர்த்தம். யாரையும் நம்ப மாட்டீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அக்காவது தங்காவது அவ்வளவுதான், சாமி வந்துட்டாரு எனக்குள்ள இருக்கிற இடத்துல இருந்து பாக்காதுன்னு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த நாள் எந்த நாள், அந்த நாள் எந்த நாள், அந்த குழு மனப்பான்மையில இருந்து மனசு வேலை வரணும். இதுக்கு ரொம்ப சோதனை. சில பேருக்கு விரக்தி, வேதனை, இனி காப்பாத்துறதுக்கு யாரு மேல நாதி இல்லைன்ற நினைப்பு வருது பாத்தீங்களா, அப்பதான் சில பேருக்கு வரும். குற்றார் யார் உள்ளாரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்தனல்ல, இல்லைன்னா தனிமை எதிர்கொள்ளக்கூடிய பக்கம் அவங்களுக்கு இருக்காது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தனிமை எதிர்கொள்ளக்கூடிய பக்கம் இல்லாதவங்களுக்கு மோட்சமா முக்தியும் கிடைக்காது. ஆமா, கும்பலா கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்லை. அவங்கவுங்க முக்தி அவங்கவுங்க தான் தேடணும். அவங்கவுங்க மோட்சத்தை அவங்கவுங்க தான் தேடணும். அவங்கவுங்க வினையை அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். சாமி கிட்ட கேட்டு வாங்கணும். தைரியத்தை முதல்ல கேட்டு வாங்கணும். தைரியம் இல்லாதவங்களுக்கு வீடு கிடையாது, வீடு பேர் கிடையாது. அறம் பொருள் இன்பம் வீடு பேர். வீடு பேர் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. தைரியம் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் வீடு பேர். தில் இருக்குதா தெம்பு இருக்குதான்னு தான் பாப்பாரு சாமி.
புரியுங்களா? அப்போ மோட்சம், முக்தி கூட தைரியம் உள்ளவங்களுக்கு தான். ஏன்னா தைரியம் தனிமை எதிர்கொள்ளணும்ல. முடியுமா? தனிமை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கு கிடைக்குதோ நிச்சயம் அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லி, நம்ம போற்றி சொல்லிட்டோம். இப்ப இது ஐம்பெரும் புராணம். 12 இப்போ கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கு. நமக்கு என்ன இருக்குது? சைவர்களுக்கு 12 திருமுறை இருக்குது. அத வாங்கிக்கணும் நீங்க காசு குடுத்து. 12 திருமுறை இருக்குது. 18,426 18,626 பாட்டு இருக்குது. 18,626 பாட்டும் பாட முடியாது. ஒரு சித்திரை மாசம் தொடங்கி அடுத்த சித்திரை வரைக்கும் பாடி முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பதிகம்னு பார்க்கும்போது. இல்லன்னா முற்றுவதுல பண்ண ஆரம்பிச்சா 13 நாள் 14 நாள்ல என்ன பண்ணுவாங்க? வேகமா படிச்சு முடிக்கிறவங்களும் இருக்கவே செய்றாங்க. 163 மணி நேரத்துல ஒரு பொண்ணு பாடியிருக்குது. சாதனை பண்ணிட்டு இருக்கு. அதை விட பல மணி நேரங்கள் கூட வந்து கின்னஸ்ல பாடியிருக்காங்க சில பேர். 18,426 அவளும் பாட முடியாதுன்றதுக்காக தான் ஐம்பெரும் புராணம்னு வச்சிருக்கிறாங்க. நமக்கு இருக்கிற ஒரே பைபிள் இது 12 திருமுறை தான். சரி, இது அன்பு நெறி. அறிவா நம்மளுக்கு அணுகிறதுக்கு என்ன இருக்குதுங்க? இருக்குதுங்க. இந்த அன்பு நெறியிலேயே திருமந்திரம்னு ஒரு நூல் இருக்குது. அதுலயே இருக்குது. அதுவே சாஸ்திரம். அதை படிச்சாலே போதும். எல்லா ரகசியத்தையும் யூரின் போறதுல இருந்து, மலம் கழிக்கிறதுல இருந்து, என்னென்ன ரகசியம் உடம்பு அக்கு வேற ஆணி வேற கழட்டி போட்டு மாட்டுற மாதிரி, ஒரு காரை கழட்டி போட்டு மாட்டுற மாதிரி, ஒரு டூ வீலரை கழட்டி போட்டு மாட்டுற மாதிரி திருமந்திரம் படிச்சீங்கன்னா உங்க பாடி கழட்டி வச்சுக்கலாம் நீங்க. மந்திரம் இருக்குது, தந்திரம் இருக்குது, எந்திரம் இருக்குது அதுல. ஆமாங்க. யூரின் போற முதற்கொண்டு, டாய்லெட் போற முதற்கொண்டு, உடம்ப எப்படி வச்சிரமா வச்சுக்கணுன்ற ரகசியம் மொத்தத்தையும் அக்கு வேற படிக்கணுமே. படிச்சா தானே. அது இருக்குது. அதனாலதான் நமக்கு சாஸ்திரம் வந்து 12 திருமுறை முக்கியம்னு சொன்னது. அதை எவ்வளவு கொடுத்தாலும் விலை கொடுத்தாலும் வாங்கி வச்சுங்க வீட்டுல. அதான் நம்மளுக்கு பைபிள். அடுத்து இது வந்து அன்பு நெறி. அடுத்து அறிவு நெறின்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் 14 சாஸ்திரங்கள். இந்த 14 சாஸ்திரமும் ஃபார்முலாஸ். எல்லாமே ஃபார்முலாஸ் தான். சூத்திரங்கள் தான். அழகா விளக்கி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதை அழகா நுணுக்கி பார்த்து இறுதி பொருளுக்கு வரணும். அன்பும் அறிவும் 2 என்பர் அறிவில்லார் அப்படின்ற மாதிரி அறிவும் வேணும், அன்பும் வேணும். வெறும் அன்பு மட்டும்தான் ஏமாலியா தான் இருப்போம். சரியா? அப்ப அறிவோட அணுகிறது எப்படின்னு கத்துக்கிறோம். அதான் சமயம். சைவ நெறி பாடசாலை உங்களுக்கு அது போதிக்கும். அதில் கூடி சீக்கிரம் வந்து இந்த 12 திருமுறை வாங்குங்க. அப்புறம் 14 சாஸ்திரம் வாங்கிக்கலாம். தேவைப்பட்ட அறிவு உங்களுக்கு வேணும். முறையா நான் அணுக போறேன். அதுதான் இப்ப நம்ம நெட்டை கூடல சொல்லிட்டு வரல. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். சிவபெருமானே சிவசிவா. சரி, இப்ப இந்த 12 திருமுறை எல்லாம் மொத்தமா பாட முடியாது. இந்த 5 பாட்டு பாடிடலாம். சிவாயனம். எம்பெருமான் அல்தரும் ஏலவார் குடலி உடனாகி எங்க ஒரு சாமியை பார்த்துக்கலாம். எம்பெருமான் அல்தரும் ஏலவார் குடலி உடனாகி கட்சி ஏகமனுடைய செவிகுளிரும் பண்ணும் தேவாரத்துல இருந்து ஒரு பாடல். யார் பாடுறீங்க? யார் பாடுறீங்க? எடுக்கணுமா? பாடுங்கம்மா. பாடுங்க. திருச்சிற்றம்பலம். சொல்மாலை பயில்கின்ற கோயிலினங்கால் சொல்லீரே பன்மாலை வரிவண்டு பன்மிழற்றும் பழனத்தான் முன்மாலை நகுதிங்கள் முகிழ் விலங்கு முடி சென்னி பொன்மாலை மார்பனின் புது நலமுண்டு இகழ்வானோ. திருச்சிற்றம்பலம். நன்றி. அற்புதம். எம்பெருமான் அருதரும் ஏலவார் குடலி உடனாகிய கட்சி ஏகம்பனுடைய செவிகுளிரும் பண்ணும் திருவாசகத்துல ஒரு பாடல். யார் பாருங்க? வாங்க. சிவாயனம் ஐயா. வாங்கம்மா பரமேஸ்வரம்மா, முந்திக்கு நீங்க. அதுக்கப்புறம் வசனம்மா வாங்க. வாங்க பாடுங்க. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் மயன்மார்க் அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டு என்னில், அதுவும் உந்தன் விருப்பன்றே, வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில்,
அது உந்தன் விருப்பன்றே. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் அற்புதம். அழகு அழகு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். நன்றிம்மா. எம்பெருமான் நல்தரும் நன்றி 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 சாமி. எம்பெருமான் நல்தரும் ஏலவார் குடலை உடனாகிய கட்சி ஏகம்பனுடைய செவிகளில் வண்ணம் திரு விசைப்பால் இருந்து ஒரு பாடல். யார் பாடுறீங்க? வாங்க வசந்தியம்மா. திருச்சிற்றம்பலம். ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர் சூழ் கடந்தோர் உணர்வே தெளிவளர் பளிங்கு திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பல மாடரங்கா வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாய் தொண்டனேன் விளம்புமாம் விளம்பே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. எம்பெருமான் நல்தரும் ஏலவார் குடலை உடனாகிய கட்சி ஏகம்பனுடைய செவிகளில் வண்ணம் திரு பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல். யார் பாடுறீங்க? வாங்க. திரு பல்லாண்டு யார் பாடுறது? புனிதவதியம்மா. பாடலாங்களா? சரிங்கம்மா. பரமேஸ்வரன் நமச்சிவாங்க ஐயா. பாடுங்க. புனிதவதியம்மா பாடுங்க. யாருன்னா ஒருத்தர் முடிவு பண்ணுங்க. நமச்சிவாங்க. பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஏந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனார் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயல வல்லானுக்கு பல்லாண்டு கோருதுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. எம்பெருமான் நல்தரும் ஏலவார் குடலை உடனாகிய கட்சி ஏகம்பனுடைய செவிகளில் வண்ணம் பெரிய புராணத்துல ஒரு பாடல். யார் பாடுறீங்க? திருச்சிற்றம்பலம். வாங்க 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 முருகன் ஐயா வாங்க பாடுங்க. உலகெல்லாம் உணர்ந்தோர்க்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சூரியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். அற்புதம். பரவாயில்லையே. வணங்குவாம் அப்புறம் கரெக்டா வந்துட்டீங்களே. வணங்குவோம்ன்றதை விட்டுட்டு வணங்குவாம்ன்ற கரெக்டா வந்துட்டீங்க. வெரி குட்ங்க ஐயா. நன்றிங்க ஐயா. எம்பெருமான் நல்தரும் ஏலவார் குடலை உடனாகிய கட்சி ஏகம்பனுடைய செவிகுளிரும் மண்ணும் இறைவனுடைய இடபாகத்தில் இருக்கு. இறைவன் வந்து பாதியா இறைவன். இந்த பிரபஞ்சமே இறைவன் தானே. அதுல பாதி வந்து மனைவி கொடுத்தார் இல்லையா? அந்த பெருமாட்டி பராசக்தி. யார் பாடுறீங்க அம்பாள் குறித்து? அடியேன் யார் பாடுறேங்க. பாடுறீங்க? அடியேன் பாடுறேங்க. பாடுங்க. திருச்சிற்றம்பலம். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமாலிமய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்திங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் அற்புதம். எம்பெருமான் அருள்தரும் ஏலவார் குழலி உடனாகிய கட்சி ஏகம்பனுடைய செவிகுளிரும் மன்னம் அம்மையப்பருக்கு நடுவில் இருக்கக்கூடிய முருகபெருமான் குமரக்கோட்டத்து பெருமாள் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் நடுவுல ஒரு புருஷன் இருக்கிறான். அவன் தான் முருகபெருமான். அந்த முருகபெருமானை தான் புருவ மத்தியில் நம்ம வணங்குறோம். அதான் சோமாஸ்கந்தர்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இறைவனை யார் பாடுறீங்க திருப்புகழ்ல? முருகன் வேணாவா? முருகபெருமான் வேணாவா? பாருங்க. திருச்சிற்றம்பலம். மனக்கவலை ஏதும் இன்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கு மனு நூல் விதங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இலங்கி மயக்கமறவே அமுதங்கொள் பொருள் நாடி விலைக்குரிய பாதகங்கள் துவைக்கு வகையால் நினைந்து மிகுந்த பொருள் ஆகமங்கள் முறையாலே வேதுச்சிட்டனையே துறந்து கழிப்பினுடனே நடந்து
மிகுக்கும் உனையே வணங்க வரவேணும். மனதில் வருவோனே என்று உன்னடைக்கலமதாக வந்து மலர்பதமே பணிந்து முனிவோர்கள் வரர்க்கும் இமையோர்கள் என்பர் தமக்கு மனமே இறங்கி மருட்டி வரு சோரரை வென்ற முனைவேலா. தினை புனமுனே நடந்து குறக்கொடியையே மணந்து ஜெகத்தை முழுதாள வந்த பெரியோனே செழித்தவளமே சிறந்த மலர் பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே. செழித்தவளமே சிறந்த மலர் பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே பெருமாளே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அழகா இருக்குமா, நல்லா கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. நன்றி நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா அரோகரா. நன்றி நன்றி நன்றி. அற்புதம். பழனிக்கே போன மாதிரி ஆயிடுச்சு. சிவபெருமான் சிவ சிவ. ஆரியர கடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சிறு அடியார் எல்லாம். இப்ப நம்ம ஆர்த்தி எடுக்க போறோம். எப்படி எடுக்க போறோம் தெரியுமா? ஒரே ஒரு சீக்ரெட். என்ன சீக்ரெட்டு? ஆமா, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதை அப்படியே தீபமா ஏத்திக்கலாம். திருவடி எங்க இருக்குது? சாமியோட திருவடி எங்க இருக்கு? இந்த பிரபஞ்சத்தினுடைய திருவடி எங்க இருக்கு? இந்த பிரபஞ்சத்தை வெளியே தேடி ஓடினவன் விஞ்ஞானம், இந்த பிரபஞ்சத்தை உள்ள தேடி ஓடினவன் மெய்ஞானம். நீங்க எங்க இருக்கிறீங்க? உள்ளவா வெளியிலையா? பூர்வ மத்திய ஐயா. அற்புதம் அற்புதம். நன்றி சாமி. ஆமா, ஏன்னா வாழ்நாள் அது கிடைக்காம அந்த உயிர் போயிடக்கூடாது. திருவடி கிடைக்காமலே போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் இறந்த பிறகு அந்த போஸ்டர் ஒட்டக்கூடாது. திருவடி பேர் அடைஞ்சார்ன்ற பேர் ஒட்டக்கூடாது. அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க நிலைமையே வேற மாதிரி ஆயிடும். வாழும் போதே அடையிறதுதான் வெற்றி. போன பிறகு என்ன தெரிய போகுது? உடம்புல என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரிய போகுது என்ன? நீங்க தான் பூதத்தை விட போறீங்கல்ல, பூத உடலை விட போறீங்க. அதுக்கப்புறம் என்ன? ஆனா அதுக்கு முன்னாடி திருவடி அணைந்து அந்த பேர் அணைந்து ஆனந்தம் அடையலாம். சத்து சித்து ஆனந்தம் அடையலாம் இல்லையா? சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம் அதுக்கு பேரு. சத்துன்னா உயிர். அந்த உயிர் சித்து ஆயிடுச்சுன்னா ஒன்றிடுச்சுன்னு அர்த்தம். பூர்வ மத்தியில சித்து ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் ஆனந்தம் தானே. சத்து சித்து ஆனந்தம், இது 3 ரகசியம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அது நிகழக்கூடியது பூர்வ மத்தியம். அதுக்கு பெரிய பொறுமை வேணும், இரக்கம் வேணும், கருணை வேணும், தயவு வேணும், அவன் அருள் வேணும், அவன் தாள் வேணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கணும் இல்லையா? ரைட். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஆர்த்தி காமிக்க போறோம். நன்றி சொல்றது அந்த நிகழ்ச்சி. நன்றி அறிதல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? தேங்க்ஸ் கிவிங் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் கோயில் கட்டினான். தேங்க்ஸ் கிவிங்காக தான் கோயில் கட்டினான், வேற ஒண்ணுத்துக்காக இல்ல. பாடி என்ன பண்றான்? தேங்க்ஸ் கிவிங் பண்றோம். இது வெஸ்டர்ன் சைடில் தேங்க்ஸ் கிவிங்ன்றான். அதை தான் இப்ப நம்ம பண்ண போறோம். சரியா? எப்படி? ஆர்த்தியில பண்ண போறோம். பண்ணலாமா தேங்க்ஸ் கிவிங்க? எடுங்க. மெய், வாய், கண், மூக்கு, செவி, பஞ்ச தீபத்தை போட்டுங்க. கரெக்டா பூர்வ மத்தியில காமிங்க. உங்களுடைய கழுத்துக்கு கீழே ஆவுடையார், கழுத்துக்கு மேல லிங்கம். சாமியே ஆயிட்டீங்க நீங்க. இப்போ நீங்களே இறை சொரூபம் ஆயிட்டீங்க. அது நீங்க, அது நீயாகவே இருக்கிறாய். எப்படி இருக்கிற? அது நீயாகவே இருக்கிறாய். பாவச்சுக்குங்க. பாவச்சுட்டு அங்க இப்ப நீங்க கற்பூர ஆர்த்தி காமிக்கலாம். நான் இப்போ ஊதுபத்தி காமிக்கிறேன். முதல்ல சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உண்ணாமும் என்னாவில் மறந்தறியேன், உழந்தார் தலையில் பலிகொண்டு உழல்வார் உடலுள் ஒரு தூளை தவிர்த்தருளாய், அளந்தேன் அடியே நதியை கெடல வீரட்டானத்துறை அம்மானே. ஆர்த்தி காமிக்கிறேன் பாருங்க. நீங்க அவங்க வீட்டுக்காரு காமிங்க. அது நாங்க வீட்டுக்காரு. உங்க வீட்டுக்கு ஓனர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் பூர்வமத்தியில் இருக்கிறார். அவர் தான் புருஷன். நாம எல்லாம் மனைவிகள். அவன் மட்டுமே புருஷன். சிவபெருமான் மட்டுமே புருஷன். மற்றவங்க எல்லாருமே ஆட்பட்ட பொருள் தான். சரியா? அதனால அவங்க வீட்டுக்காருக்கு ஆர்த்தி காமிங்க. சிவபெருமான் திருச்சி பாருங்க. பாத்துங்க எல்லாம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் திற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி, பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. அப்படி நந்தியை மறைக்காதீங்க. அப்பனே நந்தியை ஆறா முதலை உப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிதாயினும் ஏத்துமினேத்தினால் அப்பரிசு ஈசனருள் பெறலாமே. நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதனாகிய நந்தியம் பெருமான் திருவடிகளே
சரணம் சரணம் சரணம். நந்தி தான் வந்து பூர்வ மத்தியம், நந்தி தான் மனசு. அந்த நந்தி மனம் வச்சீங்கன்னா, அந்த மனசு வச்சதுன்னா நம்ம நிச்சயம் சிவபெருமானோட திருவடி அடையலாம். அதான் நந்தி வழி விட்டாதான் நம்ம இறைவனை பார்க்க முடியும். சரி, எம்பெருமானல்தரும் எலவார் குடலை உடனாகி கட்சி ஏகம்பனுடைய திருவடிகளுக்கு கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பிக்கிறோம். திருச்சிற்றம்பலம். அப்படியே கையில தூக்கி காமிக்கிறேன் ஆர்த்தியை, எல்லாரும் தொட்டு கும்பிட்டுங்க. ஆமா, நீங்க உங்க சாமி காமிச்சிட்டீங்களா, அதை அப்படியே சைலண்டா வச்சிருங்க. எல்லாம் தொட்டு கும்பிட்டுங்க. இப்போ இது எல்லாமே கற்பனை தான். கற்பனையா இருந்தாலும் அதுல ஒரு உண்மை இருக்கும். அழகா உண்மை நீங்க உணர்ந்து ஒரு சொல்லு போதும். ஏதாவது ஒரு சொல்லு உங்களை தைக்காதா, ஞானத்துக்கு வர மாட்டீங்களான்றதுக்காக தான் சொல்லி சொல்லி என்ன பண்றேன், ஓதி ஓதி உணர்த்துறேன். ஆமா, என்னைக்காவது உரைக்காதா அப்படின்றதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. சரி, உரைக்கும் அப்படின்னு நம்பி இப்ப என்ன பண்றேன், உங்க வீட்டுல திருநீர் இருக்கும். ஆமா, அது மட்டும் மெய், நல்லா ஞாபகம், அதான் செல்வம். அந்த செல்வத்தை கையில் எடுத்துங்க. இப்போ பாட்டு ஒன்று பாடுறேன். பாட்டு ஒன்று பாடும்போது நீங்க என்ன பண்ணுங்க, திருநீர் எடுத்து நெத்தியில பூசிங்க, மனமாற பூசிங்க. நோய் போயிடும், பிணி போயிடும், கவலை எல்லாம் போயிடும். சரியா? மந்திரமாவது மறக்காம பூசணும், சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது. எழுந்து போய் எடுக்கணும், பால் மாறக்கூடாது. எடுத்துங்க. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல்லோற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பார்த்தும் வல்லவர் நல்லவர் தாமே, வல்லவர் நல்லவர் தாமே, வல்லவர் நல்லவர் தாமே. பூசிங்க பூசிங்க, நல்லா பூசிங்க. ரைட். இப்போ இந்த அர்ச்சனை பண்ணோம் இல்லையா, அந்த பூவெல்லாம் அப்படியே ஆவுடையார் மேலே இருக்கு, சாமி மேலே இருக்கு. அதை எடுத்து நான் தரேன், வீட்டுக்கு எடுத்துங்க. அப்படியே பழம் தேங்காய்லாம் கொடுத்து அர்ச்சனை பண்ணது அவர் ஃபீலிங்கில் அப்படியே வாங்கிக்கோங்க என்கிட்ட. சிவ சிவா கோயில் இருக்குதா ஃபீல் பண்ணிக்கங்க. நம்ம உடம்பு தானே கோயில். சரி, அப்படியே கொடுக்குறத வாங்கிக்கோங்க. மண்ணில் நல்லவண்ணும் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணி நல்ல தரும் கழுமல வலுநகர் பெண்ணி நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குடலியுடனாகி கட்சி ஏகம்மனுடைய திருவருள் கருணையும் பரிபூர்ண ஆசியும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை பேருக்கும் கிடைப்பதாகுக கிடைப்பதாகுக கிடைப்பதாகுக. திருச்சிற்றம்பலம். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் கிடைப்பதாகுக. ஓம் சக்தி பராசக்தி. அப்புறம் நெய்வேத்தியம், நீங்க என்ன மனசுக்குள்ள நினைச்சீங்களோ அதான் நெய்வேத்தியம். அதை திருப்பி உங்களுக்கு கொடுத்தா நீங்க ஃபீல் பண்ணிங்க. சரியா? ரைட்டு. இந்த காரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே திருவடி அடையிறது தான். ஆமா, மயக்கங்கள்லாம் நீங்கி ஆணவம் போய் ஈகோ போனோம் முதல்ல. அதுக்கப்புறம் பெரிய இருட்டா இருக்கிற மைண்டு போகணும் ரெண்டாவது. இந்த ரெண்டுத்தையும் ஆட்டு வைக்கிற மகாமாய் இல்லூஷன் சொல்லுவாங்க. அந்த இல்லூஷன் ஒழியணும். அதுக்காகத்தான் இந்த 3 பாடுபடுறோம். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே அதுதான். சரியா? வேற எந்த பர்பஸும் கிடையாது, பர்சனல் விஷயம் எதுவும் கிடையாது. சரியா? சிவபெருமானுடைய பெருங்கருணையினால இந்த 3 ஆணவம் கண்மம் மாயை கடந்து நீங்கள்லாம் பசு அறிவு பெற்று பிறகு பாச அறிவு நீங்கி பசு அறிவு பெற்று பதி அறிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்படுகிறது என்று சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் ஸ்ரீகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 9:50 தொடங்கி பிறகு 9:50 திருத்தொண்ட தொகை பாடி பிறகு பொன்னூசல் பாடி பிறகு ஆத்மார்த்த பூசை செய்து சரியாக 11 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சியை முடிவு செய்வோம். இன்றைக்கு கூடுதலாக கொஞ்சம் நேரமாகிவிட்டது என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை அதிகாலை 4:10 திருவடி பணிதல்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதாவது இப்போ இது எல்லாமே கற்பனை தான். இதனுடைய பிராக்டிக்கல் வந்து அங்க நாளைக்கு காலையில 4:10 இருக்குது. வந்தோமா, ஒரு பெல்லு ஒன்று ஒலிக்கும், ஆன் பண்ணி வச்சிருங்க. முடியாதவங்க எல்லாம் படுத்துக்குங்க, காதால கேட்டுக்கின்னு தூங்குங்க. இல்லைன்னா கண்ணை வந்து புருவ மதியில வச்சுங்க.
வச்சுக்கிட்டு அப்படியே ஏகாந்தமா இருங்க. உடம்பு வலிலாம் தெரியாது. பெல்லுக்கு சத்தம் கேட்ட உடனே உடம்புல இருக்க வலிலாம் போயிடும். சரியா? அப்படியே கவனத்த புருவமத்தில வைங்க. அப்படியே தூக்கம் வந்து சாமின்னா தூங்கிடுங்க அவ்வளவுதான். ஏன்னா முடியாத கேஸ் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த கேஸ் பெட்லயே நான் உட்காந்துக்கிறேன் சாமி உட்காந்துங்க. 3வது கேஸ் இருக்குது. கீழ தார் இது கோரப்பாய் போட்டு, அப்புறம் தர்பப்புல்லு போட்டு படுக்க நோக்கி உட்காந்தீங்கன்னா, ஏகாந்தமா பேரமைதிய பெறலாம். 3 காலம் உணரலாம். சரியா? அடுத்து விளக்கு ஏத்திட்டு உட்காரலாம். திருநீர் பூசிட்டு உட்காரலாம். இவ்வளவு ஆப்ஷன் இருக்குது. 4 சரியா பயன்படுத்திங்க என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.